ஹலோ ஏஐ டூட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏஐ ஆட்டோமேஷனை எப்படி ரோட் மேப் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஏஐ ஆட்டோமேஷன் இப்போ தேவையான ஸ்கில்லான்னு கேட்டிங்கன்னா மேண்டேட்ரியான ஸ்கில் கைஸ் ஏஐ ஆட்டோமேஷன். ஏன்னா இப்போ மோஸ்ட் ஆஃப் தி டாஸ்க் வந்து ஏஐ ஆட்டோமேட்டாக பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி பண்ணுன்னா இந்த ஏஐ ஆட்டோமேஷனை நம்ம பில்ட் பண்ணிட்டோம்னாக்கா அந்த ஏஐ பண்ணிடும். ஸோ அதை தான் இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப் நான் பிரேக் டவுன் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான டெக்ஸ்ட் ஸ்கில் என்ன, அதை என்னென்னலாம் நம்ம படிக்கணும், எதுலலாம் நம்ம மாஸ்டர் ஆகணும், அது எப்படிலாம் படிக்கணும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். இது வித்தின் 2 or 3 வீக்ஸ்க்குள்ளேயே நீங்கள் மாஸ்டர் பண்ணிடலாம் கைஸ். ட்ரஸ்ட் மீ, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இதை நோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் படித்தாலே போதும் கைஸ். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஏஐ ரிலேட்டட் கான்டென்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா தி ஏஐ டூட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ இது மட்டும் தான் இந்த சேனலில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, மெம்பர்ஸ் ஆப்ஷன் இருக்குது. இப்போ ஆல்ரெடி 50 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நான் எக்ஸ்க்ளூசிவாக ஜென்ஏஐ டூல்ஸ்னால் என்ன அப்படின்றத நான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணுன்னாலுமே ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம் கைஸ். ஃபஸ்ட்டு ஏஐ ஆட்டோமேஷன் அப்படின்னா என்ன? நம்ம வந்து ரிப்பீட்டடாக ஒரு டாஸ்க் பண்ணிகிட்டே இருப்போம். ரோபோட் பண்ணுற டாஸ்க்குன்னு வச்சுக்கலாம். காலையில் ஏஞ்சதுக்கப்புறம் யாரோ ஒருத்தவங்களுக்கு குட் மார்னிங் மெசேஜ் போடுறதா இருக்கட்டும், நீங்கள் யாருக்கிட்டையாவது நீங்கள் டெய்லி பேசியே ஆகணும், ஆனால் பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயந்தான் ரோபோட் ப்ராசஸ் ஆட்டோமேஷன். அதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பைத்தனை வச்சு ஆட்டோமேட் பண்ணுவோம். ஸோ அதுதான் முக்கியமான ஸ்கில். அதை எப்படி நம்ம படிக்கணும்? ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கனாக்க தி ஃபஸ்ட் இஸ் பைத்தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு பைத்தான். ஸோ பைத்தானில் நீங்கள் எண்ட் டு எண்ட் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது கைஸ். பைத்தானில் நீங்கள் பேசிக்காக டேட்டா டைப்ஸ்னால் என்ன, ஃபைல் ஹேண்ட்லிங், எரர் ஹேண்ட்லிங், இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். பைத்தான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? இது ஒரு லாங்குவேஜ். கம்ப்ளீட்டாக ஏஐயில் நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். ஓகேவா? மிஷின் லேர்னிங்காக இருக்கட்டும், டீப் லேர்னிங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இப்போ நம்ம பண்ணுற ஜென்ஏஐ ஃப்ரேம் ஒர்க், அது எல்லாமே பைத்தான் டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் பைத்தான் தி பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் படித்தா போதும் கைஸ். அதில் டேட்டா டைப்ஸ்னால் என்ன, அதை எப்படி நம்ம படிக்கணும், அண்ட் தென் ஃபைல் டைப்ஸ், எரர் ஹேண்ட்லிங், இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் கைஸ். முக்கியமாக அதில் இருக்கிற சில பேக்கேஜஸ் மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஓகே, இதை நான் எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும்னு கேட்டிங்கன்னா டீப் லேர்னிங், அதோட ரிசோர்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பட் டீப் லேர்னிங் .aiல பைத்தான் ஃபார் யூஸிங் ஏஐ அப்படின்ற மாதிரி இருக்கும். பைத்தான் பிகினர் ஃபார் ஏஐ அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் ஒரு 3-4 hours வீடியோ இருக்கும். அதை மஸ்ட் வாட்ச் கைஸ். இந்த ட்ரெண்டுக்கு எப்படி பைத்தானை படிக்கணும் அப்படின்னு இருக்கும். ஓகே, பேக்கேஜ் வைஸ் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்பிஏ ரோபோட் ப்ராசஸ் ஆட்டோமேஷனுக்கு முக்கியமான 2 பேக்கேஜ் இருக்குது. அது பை ஆட்டோ குயி. ஸோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாக நீங்கள் ஏஐ கிட்ட கேட்டாலே அது சொல்லிடுங்க. ப்ளே ரைட், இது எல்லாமே என்ன பண்ணுன்னா உங்களுடைய சிஸ்டமையே நீங்கள் ஆட்டோமேட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி. ஓகேவா? இது பை ஆட்டோவி அண்ட் ப்ளே ரைட். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஃப்ளாஸ்க் ஏபிஐ. ஸோ ஏபிஐனா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் கைஸ். அதில் ஃப்ளாஸ்க்குங்கிற ஒரு பேக்கேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம் பைத்தானில். ஸோ அது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அது கூடவே ரெக்வஸ்ட், இந்த 2 பேக்கேஜுமே நான் இப்போ மேலே சொன்னதும் பையாட்டோகுவி, ப்ளே ரைட், ஃப்ளாஸ்க், ரெக்வஸ்ட், இது எல்லாமே பேக்கேஜ். நீங்கள் பைத்தானில் இன்ஸ்டால் பண்ணி டேரெக்டாக யூஸ் பண்ணிடலாம். பட் அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு நீங்கள் தான் அந்த ரோட் மேப்பில் படிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பைத்தானுக்கு ஒரு 10 days கூட எடுத்துக்கோங்க. ஆனால் டீப்பாக படிங்க. அந்த டீப் லேர்னிங் .aiல பைத்தான் ஃபார் பிகினர் யூஸிங் ஏஐ அந்த மாதிரி இருக்கும்ல, ஃபார் ஏஐன்னு ஒரு இது இருக்கும். அந்த லிங்க் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் கைஸ். அது படித்ததுக்கப்புறம் இந்த 2 பேக்கேஜும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும், பையாட்டோவி, ப்ளே ரைட். அடுத்தது ஃப்ளாஸ்க் அண்ட் ரெக்வஸ்ட் ஏபிஐ ஆட்டோமேஷனுக்காக. இது யூஐ ஆட்டோமேஷனுக்காக. யூஐ ஆட்டோமேஷன் இது எதுக்குன்னா ஏபிஐ ஆட்டோமேஷனுக்காக. இது கிளியராக கைஸ்? இந்த 2மே உங்களுக்கு மேண்டேட்ரியாக தெரியணும் பைத்தானில். ஸோ இதுதான் டெக் ஸ்கில் நம்பர் 1. ஸோ டெக் ஸ்கில் நம்பர் 2 என்ன தெரியும்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஜென்ஏஐ கண்டிப்பாக தெரியணும் கைஸ். ஏன்னா ஏஐ ஆட்டோமேஷன் படிக்க போகிறோம். அப்போ ஃபண்டமெண்டல்ஸில் என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்பர் 1 ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஜென்ஏஐயில் நம்பர் 1 சிஸ்டம் ப்ராம்ப்ட்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா எல்எல்எம் எப்படி ஒர்க் ஆகுது. அதுக்கு நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருக்கேன். 3 Blue 1 Brown அப்படிங்கிற ஒரு சேனலை பாருங்க கைஸ். ஸோ எல்எல்எம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அடுத்தது மாடல்ஸ்லாம், எல்எல்எம் மாடல்ஸ்லாம் யாரெல்லாம் இருக்கா, எந்த வெண்டர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்றத கம்ப்ளீட்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில்
இந்த இதெல்லாம் பேசிக் தான், நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ரொம்ப டீப்பாக வந்து அனலைஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வெல் குட். இல்லைனா மேலோட்டமாக தெரிஞ்சாலும் ஏஐ ஆட்டோமேஷனுக்கு போதும் கைஸ். எப்படி மாடலை யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், அந்த லெவலுக்கு தெரிஞ்சாலே போதும். ஸோ சிஸ்டம் ப்ராம்ப்ட் இஸ் நத்திங் பட் ஒரு ஏஐ எப்படி ஒர்க் பண்ண வைக்கணும், நம்மளோட ஆட்டோமேஷனில் எந்தெந்த இடத்துலலாம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத சிஸ்டம் ப்ராம்ப்ட் வழியாக தான் சொல்லுவோம். சிஸ்டம் ப்ராம்ப்ட் ரொம்ப 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 முக்கியம் கைஸ். அதனால ஸோ சிஸ்டம் ப்ராம்ப்டை நீங்கள் மாஸ்டர் பண்ணணும். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கில் சிஸ்டம் ப்ராம்ப்ட் சில டெக்னிக்ஸ்லாம் இருக்கும். எப்படி வந்து மாடலை வந்து இந்த டேட்டாவுக்கு இப்படி ஒர்க் பண்ண வைக்கணும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஜென்ஏஐயில் எல்எல்எம்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, மாடல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, பேசிக் சினாரியோஸ், டோக்கன்னா என்ன, அந்த மாதிரி சில கான்செப்ட்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் சிஸ்டம் ப்ராம்ப்ட். இதுதான் டெக் ஸ்கில் நம்பர் 2. ஓகேவா? டெக் ஸ்கில் நம்பர் 3 வந்து என்னன்னாக்க, நீங்கள் வந்து நிறைய படித்து வச்சுருப்பீங்க, நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. பட் நார்மலாக இப்போதைக்கு N8N டூல், நோ கோட் டூல் மட்டும் போதும் கைஸ் ஃபார் ஏஐ ஆட்டோமேஷன். பைத்தான்லேயே பண்ணலாமான்னு கேட்டால் சூப்பராக பண்ணலாம். நிறைய பேர் கேட்பாங்க N8Nல ஏஐ ஆட்டோமேஷனுக்கு தி பெஸ்ட் டூல், பட் எங்கள் ஆஃபீஸில் ஒத்துக்கலைன்னா யூ ஹாவ் டு கன்வின்ஸ். ஏன் கன்வின்ஸ்னாக்க, நீங்கள் பைத்தானுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தரீங்க, பைத்தான் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்களே, எல்லா ஆஃபீஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்களே VS Codeல, அதே மாதிரி தான் N8N டூலுமே. இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ் டூலு. நீங்கள் ஒரு லோக்கலில் உங்களுடைய லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். விச் இஸ் உங்களுக்கு வந்து நிறைய ப்ரிவிலேஜ் இருக்கும் செக்யூரிட்டி வைஸில். ஸோ N8N நோ கோட் டூல் இஸ் த நெக்ஸ்ட் ஒன். ஸோ N8N டூலுக்கு போயிட்டாலே எல்லாமே படிச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏஐ ஆட்டோமேஷனுக்கு நான் மேலே சொன்ன பைத்தான், ஏபிஐன்னு சொன்னால அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஜென்ஏஐ தெரிஞ்சுக்கிட்டு, இதில் நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணும். N8Nல நீங்கள் ஏஐ ஆட்டோமேஷன் பண்ணுறது நாட் அபவுட் ஏஐ ஏஜென்ட், அதெல்லாம் கிடையாது. நோ கோட் டூலில் ஏஐ ஆட்டோமேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கனாக்க, பேசிக் நோட்ஸ் பற்றி கண்டிப்பாக தெரியும். ட்ரிகர் நோட், ஆக்ஷன் நோட், ரெஸ்பான்ஸ் நோட், அதுக்கப்புறம் கோர் நோட், ஏஐ நோட்ஸ், இந்த மாதிரி நோட்ஸ்லாம் இருக்கும். டைப்ஸ் ஆஃப் அண்ட் பேசிக் நோட்ஸ், இது எல்லாமே தெரிஞ்சிடும். ஓகேவா? இது சிம்பிளாக தான் இருக்கும். பட் நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து இவ்வளோ நம்ம தெரிஞ்சுக்கணுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் கிளாஸிஃபை பண்ணிடணும். N8Nல என்ன ஆட்டோமேஷன் பண்ண போகிறோம். ஏபிஐ ஆட்டோமேஷன், யூஐ ஆட்டோமேஷன், 2 ஆட்டோமேஷன் தான் இருக்குது. யூஐ ஆட்டோமேஷன்னா நீங்கள் இந்த மாதிரி ஆட்டோமேஷன்லாம் பண்ணி ஏபிஐயாக கன்வெர்ட் பண்ணி பண்ணணும். ஸோ பேசிக் நோட்ஸ். அதுக்கப்புறம் தான் முக்கியமான கான்செப்ட் என்னென்னா, இந்த N8Nல 2 நோடில் நீங்கள் மாஸ்டர் ஆகிட்டாக்க யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் த ஏஐ ஆட்டோமேஷன். ஒன்று வந்து HTTP நோட் வர்சஸ் வெபுக் நோட். ஓகேவா? ஸோ வெபுக் நோடுங்கிறது வந்து என்ன, HTTP நோட்ஸ்னால் என்ன. ஸோ HTTPக்கு வெபுக்கு நான் நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்தாலுமே, HTTPங்கிறது ஒரு உங்களுக்கு வந்து தேவையான இன்ஃபர்மேஷனை நீங்கள் போயிட்டு டைரெக்டாக கேட்டிங்கனாக்கா அதுதான் HTTP நோட். அதாவது ஜொமேட்டோவில் எனக்கு இந்த ஹோட்டலில் இந்த பிரியாணி வேணும் அப்படிங்கிறது HTTP நோட். ஆனால் வெபுக்குங்கிறது ஆல்வேஸ் லிசன் பண்ணிக்கிட்டே இருக்கும். விச் மீன்ஸ் நீங்கள் ஒரு தக்கல் டிக்கெட் போடுறப்போ நீங்கள் பேமெண்ட்டை கிளிக் பண்ணோடனே ஜிபேயில் அங்கே ரெக்வஸ்ட் போகுதுல்ல, அதெல்லாம் வெபுக்கை வச்சு நடக்குது. ஆல்வேஸ் லிசன் ஆகிட்டே இருக்கும். எங்கேயாவது ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகிடும். ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். வெபுக் வந்து 24/7 லிசன் ஆகும். HTTP அந்த மாதிரிலாம் கிடையாது கைஸ். உங்களுக்கு எப்போ தேவையோ நீங்கள் ரெக்வஸ்ட்டை மேக் பண்ணி கால் பண்ணிக்கலாம். ஸோ N8N டூலில் அதுக்கப்புறம் யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் த N8N டெம்ப்ளேட். N8Nல இருக்கிற எல்லா ஆட்டோமேஷன் டெம்ப்ளேட்டையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இது மட்டுமே போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேண்டேட்ரியாக ஒரு 2 ஸ்கில் மட்டும் தேவைப்படும். ஒன்று வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான் பண்ணணும். அதாவது இப்போ ஆட்டோமேஷன்றது ஒரு டெஸ்டிங் தானே. ஸோ அதை வந்து எப்படி பிளான் பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப் எது, செகண்ட் ஸ்டெப் எது, தேர்ட் ஸ்டெப் எதுன்னு ஒரு நோட் பேடில் எழுத கற்றுக்கணும். ஸோ நோட் பேடில் இப்போது நீங்கள் வந்து டெய்லியும் வந்து ஒரு டாஸ்க்கை வந்து ஆட்டோமேட் பண்ண போகிறீங்கன்னா, தி ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணால் நோட் பேடில் எடுத்துகிட்டு ஸ்டெப் 1 to ஃபைனல் ஸ்டெப் வரைக்கும் நீங்கள் எழுத கற்றுக்கணும். ஸோ ஃபைனல் ஸ்டெப் வரைக்கும் எழுதுனாலே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடும். அந்த கிளாரிட்டியில் எந்தெந்த நோடை எப்போ யூஸ் பண்ணணும், எப்போ ஏஐ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் கைஸ் ஏஐ ஆட்டோமேஷனுடைய ரோட் மேப். ஸோ நான் வந்து திருப்பி ஒரு வாட்டி சம்மரைஸ் பண்ணுறேன். ஸோ ஏஐ ஆட்டோமேஷன் எல்லாருமே தெரிஞ்சாகணும். நான் வந்து QAல இருக்கிறேன், அவங்க மட்டும் தான் தெரியணும் அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஸ்கில் இந்த எரால. ஓகேவா? ஏஐ ஆட்டோமேஷன் ரோட் மேப். ஃபஸ்ட்டு பைத்தான் மேண்டேட்ரி கைஸ், விச் இஸ் ஏஐ லாங்குவேஜ், ஏஐ நேட்டிவ் லாங்குவேஜ், ஃப்ரெண்ட்லி லாங்குவேஜ். அதில் என்னென்ன படிக்கணும்னா, யூஐ ஆட்டோமேஷனுக்கு PyAutoGUI அண்ட் Playwright, அண்ட் API ஆட்டோமேஷனுக்கு Flask அண்ட் ரெக்வஸ்ட் மாடியூல். இது 2 படித்தா போதும். இந்த 4 படித்தா போதும் கைஸ். நீங்கள் பைத்தானில் ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். அடுத்தது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஜென்ஏயில் LLM எப்படி ஒர்க் ஆகுது,
மாடல் எப்படி ஒர்க் ஆகுது, சிஸ்டம் ப்ராம்ப்ட்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுப்போம். அடுத்தது N8 நோ கோட் டூல் எப்படி இன்ஸ்டால் பண்ணும், பேசிக் நோட்ஸ்லாம் என்ன எல்லாமே தெரிஞ்சுப்போம். கடைசியாக எப்படி ஒரு டெஸ்ட் கேஸை அப்ரோச் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு டெஸ்ட்டை ஆட்டோமேட் பண்ணுறதுன்னு கம்ப்ளீட்டாக பார்த்துருவோம். ஸோ இதுதான் கைஸ் கம்ப்ளீட் ரோட் மேப் ஃபார் ஏஐ ஆட்டோமேஷன். இதோட எல்லா ரிசோர்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த கான்டென்ட்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். பை கைஸ்.